வணக்கங்க, நான் உங்க பிரியா ராஜநாராயணன். இயற்கை வழி விவசாயத்துல மரபு ரக விதைகளை பயன்படுத்தி கடந்த 19 வருஷங்களாக தொடர்ந்து தற்சார்பு உணவு காட்டை உருவாக்கி எனக்கான உணவை நானே உற்பத்தி செய்து மகிழ்ச்சியாக வாழ்ந்துட்டு இருக்கிறோங்க. இதே மாதிரி எல்லாரும் வாழணுங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்மளுடைய இந்தியாவினுடைய முதுகெலும்பே விவசாயம் தான் சொல்லப்படுது. பழைய காலங்கள்ல இருந்து இப்போ வரைக்கும் அப்படிதான் நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம். ஆனா இன்னைக்கு எப்படி சூழல்கள் இருக்குது தெரியுங்களா? விவசாயம் பண்ற அத்தனை பேருமே இன்னைக்கு விவசாயமே பண்ணலங்க. முன்னாடி விவசாயம் பண்ணவங்க இன்னைக்கு அப்படியே மாறிட்டாங்க. என்னுடைய வீட்லயும் அதே தாங்க. என்னுடைய அப்பா எல்லாருமே பாத்தீங்கன்னா அவங்க எல்லாருமே விவசாயம் சார்ந்து விவசாயத்தை மட்டுமே பண்ணிட்டு வந்தவங்க. நான் தான் முதல் பட்டதாரியும் கூட எங்களுடைய குடும்பத்துல. எங்களை மாதிரி கஷ்டப்பட வேண்டாம் விவசாயத்துல அப்படின்னு சொல்லி எங்களை எல்லாம் தனியா படிக்க வச்சு வேற வேலைக்கு அமிச்சாங்க. ஆனால் அங்க போகும்போது தான் தெரியுது நம்மளோட விவசாயத்தை விட்டுட்டு நம்ம வரக்கூடாது, விவசாயம் ரொம்ப முக்கியங்கிறத புரிஞ்சுக்கிட்டு ஊர் திரும்புதல்னு பேக் டு வில்லேஜ் நாங்க போயிட்டோம். இது மாதிரி எத்தனை பேர் வரங்க தயாரா இருக்கிறாங்க. இன்னைக்கு வந்துட்டு ரசாயனம் தெளிக்கப்பட்ட உணவுகளை உண்டு நிறைய உடல் ரீதியா நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டு அதனால நிறைய அவதிக்கு உள்ளாகுறாங்க. இந்த மாதிரி சூழல் எல்லாம் மாறணும்னா நமக்கு ரசாயனம் தெளிக்கப்படாத நல்ல ஆரோக்கியமான உணவும் எல்லாத்துக்கும் கிடைக்கணுங்க. ஆனா இன்னைக்கு இருக்கிற சூழல் பாத்தீங்கன்னா விவசாயிகளுமே அங்க குறைஞ்சிட்டு இருக்காங்க, விவசாய நிலங்களுமே குறைஞ்சிட்டு இருக்குது. அப்போ இன்னைக்கெல்லாம் எங்க இருந்து உணவு வருதுன்னு நினைக்கிறீங்களா? ஏதோ வெளி மாநிலங்கள்ல எங்கேயோ 100 ஏக்கர் 300 ஏக்கர் அப்படி உற்பத்தி பண்ற இடங்கள்ல இருந்து கொஞ்சம் வருது. நிறைய பருப்பு வகையில இருந்து இன்னைக்குமே வெளிநாட்டுகள்ல இருந்து இறக்குமதி பண்ணி தான் இங்க வந்துட்டு இருக்குதுங்க. இப்போ வருங்க. ஆனா இங்க விவசாயம் குறைஞ்சிட்டதுனால வேற வழி இல்ல, உணவு தேவையை பூர்த்தி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அரசாங்கம் இதை செஞ்சுதான் ஆவாங்க. வேற வழி இல்ல, நம்ம உணவு தேவை இல்லைங்களா? அதனால ஆனா இப்படிப்பட்ட சூழல்ல அங்கிருந்து இவ்வளவு தூரம் வரதுல அந்த லாஜிஸ்டிக் பத்தி யோசிச்சு பாருங்க. அப்போ செல்ஃப் லைஃப் வேணும் அப்படிங்கிறதுக்காக தெளிக்கக்கூடிய ரசாயனங்கள் அதிகமா தாங்க இருக்குது. அதனால நம்ம உடல் ஆரோக்கியம் கேடு ஏற்படுதுங்க. இதெல்லாம் மாத்தி அமைக்கணும் அப்படின்னா இயற்கை வெளி வேளாண்மை தாங்க சிறந்தது. ஆனா இன்னைக்கு ரொம்ப தூரம் போயிடுச்சுங்க. ரொம்ப ரசாயனத்தால மண்ணு ரொம்ப சீரழிஞ்சு ரொம்ப மோசமான சூழல்ல இருக்குது. இப்படிப்பட்ட சூழல்லையும் நல்ல மகசூல் கிடைக்காம நிறைய விவசாயிகள் கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கிறாங்க. அப்ப இப்படிப்பட்ட சூழல்ல எல்லாருக்குமே நஞ்சிலா உணவு கிடைக்கணும் சாத்தியம்னா கண்டிப்பா சாத்தியம் கிடையாதுங்க. கொஞ்சோண்டு ஒரு சிலர் உற்பத்தி பண்றதை வச்சு எப்படி எல்லாத்துக்குமே கொண்டுட்டு போய் சேர்க்க முடியும்? அப்போ தற்சார்பு மட்டும்தான் இங்க சிறந்த வழியும் கூட. இப்போ நம்மளுடைய கெரியர்ல நம்ம என்ன வேணாலும் இருக்கலாம், படிச்சுட்டு நீங்க என்ன வேலை வேணாலும் பாருங்க. விவசாயங்கிறது ஒரு வாழ்வியல் முறையா பாருங்க. அதை வியாபாரமா பாக்குறத விட வாழ்வியல் முறையா முதல் பாருங்க. நமக்கு தேவையான ரசாயனமற்ற ஒரு உணவுப் பொருள் நமக்கு கிடைக்கணும். நம்ம ஆரோக்கியமா வாழணும்னா நம்ம கெரியர்ல என்ன வேணாலும் டாக்டரா இருங்க, லாயரா இருங்க, என்ன வேணாலும் இருங்க. ஆனா ஒரு தற்சார்பு விவசாயியாவும் இருக்கணும். வீட்டுக்கு ஒரு விவசாயி கண்டிப்பா உருவாக வேண்டிய காலகட்டத்திலையும் கட்டாயத்திலையும் இன்னைக்கு நம்ம இருக்கிறோங்க. அப்படி இல்லை அப்படின்னா நமக்கு ரசாயனம் தெளிக்கப்பட்ட உணவு தான் கிடைக்கும். ஆரோக்கிய கேடோட நம்ம கஷ்டப்படுவோம். இதை மாத்தி அமைக்கணும் அப்படின்னா நம்ம கண்டிப்பா இயற்கை வழி வேளாண்மை செய்யணும். அப்ப ஈஸியா இயற்கை வழி வேளாண்மையை நம்ம வீட்டுல இருந்தே செய்யலாங்க. வீட்டுல 4 பெயிண்ட் பக்கெட் இருந்தா அந்த கீரை தேவையை மட்டும் நம்ம பூர்த்தி பண்ணலாங்க. இந்த வருஷம் என் கீரை தேவையை நானே பூர்த்தி பண்ணிக்கிட்டேன், நானே உற்பத்தி பண்ணிக்கிறேன்னா கண்டிப்பா இது முடியுங்க. அப்ப இயற்கை வழி விவசாயம் பண்ணணும், வீட்டு தோட்டம் பண்ணணும்னா என்ன வேணும்னா இதுக்காக பெருசா சாமான்கள் வாங்கி செலவு பண்ணணுங்கிற அவசியமே கிடையாதுங்க. இயற்கை சொல்றதே கால்நடை கழிவுகளும் தாவர கழிவுகளும் இருந்தாலே போதும். அதுல சிறப்பா செடிகள் வளருங்கிறத குப்பமேடு மாதிரி சூழலே சொல்லி கொடுக்காங்க. யாருடைய பராமரிப்பு இல்லாம தக்காளி செடி எல்லாம் முளைச்சு கொடுக்குங்க. அதே மாதிரி நம்மளும் உற்பத்தி பண்ண முடியும். இங்க நம்மளுடைய மொட்டை மாடியிலயோ இல்ல வீட்டை சுத்தி இருக்கிற நிலங்கள்லயோ குப்பமேட்டுல எப்படி இருக்குதோ அது மாதிரி ஒரு சூழலை நல்ல ப்ராப்பரா டிசைன் பண்ணி அங்க அமைச்சோம்னா போதும். நடக்கிறதுக்கு பாதை விட்டு சரியான விகிதத்துல அந்த குப்பைகள் நிறைந்த மண்ணை நம்மளுடைய தொட்டிகள்ல கலந்து போட்டு இப்படி வச்சு மக்க வச்சு அதுல நம்ம விவசாயம் பண்ணோம்னாலே நமக்கான காய்கறிகள் நம்ம உற்பத்தி செய்ய முடியுங்க. இது மாதிரி நம்மளுடைய மரபு ரகங்கள், நமக்கான மரபு ரகங்களை பயன்படுத்தி பண்ணும்பொழுது அடுத்த தலைமுறைக்கு கடத்த முடியும். மருத்துவ குணம் நிறைந்தது, ஆரோக்கியம் நிறைந்தது நம்மளுடைய மரபு ரகங்கள் தாங்க. அதை பாதுகாத்து நம்ம அடுத்த தலைமுறைக்கு கடத்த வேண்டிய கட்டாயத்திலையும் நம்ம இருக்கிறோம். நம்மளுடைய விதைகள் நம்ம கையில இருந்தால் மட்டும்தான் நமக்கான உணவு சுதந்திரம்ங்கிறது நம்ம கையில இருக்கு. சோ விதைங்கிறது விவசாயிகளுடைய உரிமை. அதை பாதுகாத்து அடுத்த தலைமுறைக்கு நம்ம கடத்த வேண்டியது நம்மளுடைய கடமைங்க. இத பத்தி மேலும் நிறைய தெரிஞ்சுக்க விருப்பப்படுறவங்க என்னுடைய தொடர்பு எண் எடுத்துக்கலாம். என்னுடைய தொடர்பு எண் 9943076601. நன்றிங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம மைண்ட் ப்ளோயிங் வேலூர் யூடியூப் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது மட்டும் இல்லைங்க, லைக் பட்டன் அழுத்தி உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்க. மீண்டும் மற்றொரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்கள் மைண்ட் ப்ளோயிங் வேலூர் யூடியூப் சேனலின் நன்றி, வணக்கம்.